திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? ஏன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் இந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கே ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷன்ல இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்திருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியா விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக செய்தித்தாளில் வெளியே வந்த பிறகுதான் நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிருக்கீங்க. எல்லாம் அதாவது விஜிலன்ஸ் இபியோட விஜிலன்ஸ் துறை ரீதியான விசாரணை முடித்த பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இடையிலே அனைத்தும் பேக்கப் எடுக்கும் பணிகள் அனைத்தும் துவங்கப்பட்டு வந்துச்சு. இதெல்லாம் கடந்த ஒரு வாரங்களாக கண்டினியூஸ் ரிவ்யூவில் எல்லாம் பார்த்துட்டு வரோம். நேற்றே இது சம்பந்தமாக யார் எங்கே செக்யூர் பண்ணாங்க அனைத்தும் டெய்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஸோ இது இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக, ஏன்னா விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம்னு நினைச்சோம். ஸோ அதனால இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக சொல்றோம். எனக்கு காவல்துறை விசாரணை நடந்துட்டு நம்ம சொல்ல வேண்டாம். இல்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அனைத்தும் ஆடிட் செய்யப்படும். ஒவ்வொரு இடத்துல ஆடிட் பண்ணி எங்கெங்க மிஸ்ஸிங். ஸோ இன்னும் பல இடங்கள்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணணும். அது எந்த விதத்திலையும் யாரும் மேலும் எந்த காணாமல் போயிருக்கக்கூடாது. ஏதாவது வேற வகையிலேயே அதை டிஸ்ட்ராய் பண்ற வேலையை நடந்துடக்கூடாது. ஸோ அனைத்தும் செக்யூர் பண்ண பணிகள் இல்ல அந்த நம்பர்ஸை விசாரணை முடிந்த பிறகு சொல்றோம். இன்னும் பல இடத்துல இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துருக்கு. இல்ல நிறைய இடத்துல உள்ள இருக்கிற இதெல்லாம் செக்யூரிட்டி பிளேசஸ் தான். உள்ள இருக்கிற ஒரு சில எம்ப்ளாயிஸ் தான் அதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறதாக முதல்கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. ஸோ மேலும் இது சம்பந்தமான ஏன்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்டே இருக்கிறப்ப விசாரணை முடிஞ்ச பிறகு சொல்லலாம். வேற ஏதாவது கேட்டு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, சென்னையில் தலைநகரிலும் நிறைய இடத்துல போயிருக்கு. அந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில இந்த ஆட்சி சம்பந்தப்பட்ட இந்த குளறுபடிகள் இருக்கிறதா என்பது பல்வேறு தரப்பினர் அதெல்லாம் மின்சாரம் தரப்புல என்னென்ன மாதிரியான ஃபால்ட் இருக்கு, எதனால இருக்குன்னு சொல்லி டெய்லி மின்சார வாரிய தரப்புல நம்மளுடைய வெப்சைட்ல ட்விட்டர்ல எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றோம். மின்சாரம் எதனால தட்டுப்பட்டு என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு விண்டுமில் ஏன் திடீர்னு ஒரு 4 நாட்கள் விண்டுமில்ல திடீர்னு ஒரு தட்டுப்பாடு, முழுமையாக விண்டுமில்ல வர வேண்டிய மின்சாரம் வரவில்லை. ஸோ அதனால வெளியிலிருந்து நம்ம ஒரு சில இடத்துல இருந்து மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ எதனால தடை எங்கெங்க பிரச்சனைன்றது நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணி தான் வரோம். ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது கண்டிப்பா விசாரணை முடியப்பட்டு கைது செய்யப்பட்டு யார் யார் எந்த இன்டென்ஷன்ல பண்ணாலும் கண்டிப்பா கடுமையான இல்ல. கடந்த ஒரு மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது. இந்த விவகாரத்தில் இதுவரை இப்பதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நாங்க முடிஞ்ச பிறகு சொல்றோம். ஏன்னா பெயர்கள் எதுவும் விசாரணையில் இருக்கும் போது சொன்னால் நன்றாக இருக்காது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.